வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய்க்கு பெரிய வெற்றி, காங்கிரஸ் ஆதரவு, திமுகவுக்கு ஏற்பட்ட மோதல், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது தமிழகத்தில் தாவேகா அமோக வெற்றி பெறும் என தூத்துக்குடி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பெருமாள்சாமி கூறியுள்ளார். திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு தகவல். தூத்துக்குடி ஒட்டாம்பிடாரம், கோவில்பட்டி, திருச்செந்தூர் தொகுதியில் தாவேகா 45% வரை வாக்குகளை பெற்று பெறும் என அவர் தனது எஸ்எம்எஸ்ஸில் பதிவிட்டுள்ளார். விஜய் போட்டியிட்ட இரு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார். அவருடன் கூட்டணி வாய்ப்பை காங்கிரஸ் தவறிவிட்டது எனவும் குறிப்பிட்டும் பேசியுள்ளார். இந்த ஒரு தகவல் திமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தாங்களுக்கு ஆதரவாக இருந்த 10 காங்கிரஸ் வேட்பாளர்களின் தொகுதிகளில் மட்டுமே திமுக இறங்கி வேலை செய்ததாக பேச்சுக்கள் கிளம்பியுள்ளன. மற்ற 18 வேட்பாளர்களின் தொகுதிகளை கண்டுகொள்ளாமல் இல்லையாம். உதாரணமாக ஸ்ரீவைகுண்டத்தில் போட்டியிட்ட அமித்ராஜாவுக்கும் திமுக பக்கம் இருந்து எந்த ஒத்துழைப்பும் வரவில்லை என்கின்றனர். இதனால் காங்கிரசுக்கு 10 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி வாய்ப்பு இருக்கும் எனவும் ஒரு பக்கம் பேசப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில். இதனால் திமுக படுதோல்வியை அடைய வேண்டும் என்று தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பெருமாள்சாமி கதிர்வேல் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி காங்கிரஸ் நிர்வாகி கூட்டணி கட்சியான திமுகவிற்கு தாவியதை சுட்டிக்காட்டி அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற எஃபி பதிவில் இதற்குத்தான் இந்த கூட்டணியே வேண்டாம் என்று தலைமையிடம் பலமுறை தெரிவித்தேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது அரசியல் களத்தில் பேசும் பொருளாகவும் ஒரு பக்கம் மாறியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் முழுமையாக தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிப்பது இதன் மூலமாக வெளிப்படையாகவே தெரிகிறது. இது அரசியல் மட்டுமில்லாமல் தமிழகத்திலும் சரி, ஒட்டுமொத்த அரசியலிலும் பெரும் அதிர்வலைகளை திமுகவிற்கும் கொடுத்திருக்கிறது. இதனால் இந்த ஒரு தகவல் மிகப்பெரிய அளவிலும் அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து பேச்சுக்களாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. 2026 தேர்தல் முடிவுகள் ஒரு பக்கம், இந்த மாதிரியான தகவல்களும் ஒரு பக்கம். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை தமிழகத்தில். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுடன் இணைந்து கொண்டிருங்கள். அரசியல் சார்ந்த காணொலிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.